ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமுடி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவிதேஜா தான் நடிச்சிருக்காப்புல ஹீரோவா. ஸோ அவர் வந்து ஒரு விவசாயியாக இருக்கார். ஸோ கொஞ்சம் குடிபோதையும் அப்பப்போ அந்த மாதிரி கெட்ட பழக்கமும் இருக்குது அவருக்கு. ஸோ இருந்தாலும் நல்ல மனுஷன் தான் ஊருக்கு. அவர் மகள் மேலே ரொம்ப பாசம். மக வயசில் இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே தன்னுடைய மகளாகவே பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். இருந்தாலும் இவருக்கு நிறைய எதிரிகளும் இருக்காங்க. ஸோ மகளுக்காக இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இருமுடி கட்ட இது வரைக்கும் காத்துட்டு இருந்த எதிரிகளாம் இதாண்டா சான்ஸ் இவனை பழி வாங்கிருக்குன்னு களத்தில் இறங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கதை தான் இந்த கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த கதை ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருந்துங்க. ரவிதேஜா படங்கள்னாலே பெரும்பாலும் மாஸ் மசாலாவாக தான் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்ம ரவிதேஜாவா இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க படம். ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அதுவும் ரவிதேஜா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3.2 கொடுக்கலாம்.